WWE டவுன்ஃபால் அதாவது அழிவை நோக்கி நகர்றதுக்கு முக்கிய காரணம் பல லெஜெண்ட் ரெஸ்லர்கள் ஒட்டுமொத்தமா ஒரே நேரத்தில் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதா. அந்த வகையில் ஜான்சினாவை தொடர்ந்து ஏஜே ஸ்டைல்ஸ் தொடர்ந்து பிராக் லெஸ்னர் இப்படி பல பேர் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் இன்னொரு விஷயம் ஷாக்கிங்கா ஆஸ்கா பேக்லாஷ்ல ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாங்க. அதை உணர்த்தும் விதமாக நடந்து முடிஞ்ச ராவ்லையும் அதை கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை WWE இவர்களை தொடர்ந்து இந்த வருஷத்தை அடுத்தடுத்து ரிட்டையர்மெண்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்க லெஜெண்ட் ரெஸ்லர்கள் யார் யாரு தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. இதே போல இன்ட்ரெஸ்ட் ரெஸ்லிங் பாக்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. 2026 ரிட்டையர்மெண்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற லிஸ்ட்ல இடத்துல இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா ரேமே ஸ்டுடியோ. ஏற்கனவே அவர் ஹால் ஆஃப் ஃபேமர் ஆயிட்டார், இருந்தாலும் ரெசல் பண்ணிருக்காரு. இப்போ ரிட்டையர்மெண்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. அவரை தொடர்ந்து ஆர்ட்ரூத் WWE கடைசி ரன் பண்ணியிருக்காரு. ஏன்னா ரொம்ப வயசான ரெஸ்லர்ல ஆர்ட்ரூத் ஒரு ஆளு. அவரும் ரொம்ப நாளாவே ரெசல் பண்ணிட்டு இருக்காரு. அவரு இப்போ வெயிட்டிங்ல இருக்காரு. அதுக்கப்புறம் பல இன்ஜுரி காரணமாக சேமஸ் தன்னோட இன்ஜுரியில ரெஸ்லிங்ல அடுத்தடுத்து இன்ஜுரி ஏற்பட்டு பிரேக் எடுத்துக்கிட்டு இருக்க சேமஸ் கூடிய சீக்கிரத்தில் இந்த வருஷத்துல ரிட்டையர்மெண்ட் ஆக போறார் மாதிரி இப்போ தகவல் வெளில வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்ல இன்னொரு முக்கியமான ரெஸ்லர் இருக்காங்க. அது யாருன்னு கேட்டீங்கன்னா உமன் ரெஸ்லரான நெட்டாலியா ரொம்ப வருஷமா WWE ஒர்க் பண்ணிருக்க நெட்டாலியா. அவங்க ஜெனரேஷனா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இந்த வருஷம் ரிட்டையர்மெண்ட் ஆக போறாங்கன்ற மாதிரி இப்போ தகவல் வந்திருக்கு. இந்த வகையில பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸ் ரெஸ்லர் அண்ட் லெஜெண்ட் ரெஸ்லரான ஷின்சி நாகமுரா WWE இங்கிலீஷ் தெரியாதுன்ற காரணத்துக்காக சாம்பியன்ஷிப் வாய்ப்புகள் கிடைக்காம பெரிய சாம்பியன்ஷிப் ஆக முடியாம இருக்கிற ஷின்சி நாகமுரா இப்போ ரிட்டையர்மெண்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபைனலா இந்த வருஷம் ஒரு ரெஸ்லர் ரிட்டையர்மெண்ட் ஆக போறார். அவரு தான் ராண்டி ஆர்டன் 15 டைம் சாம்பியன் ஆவார்ன்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா அதை WWE செய்யல. ராண்டி ஆர்டன் 15 டைம் சாம்பியன் ஆனது பிறகு கூடிய சீக்கிரத்திலே தன்னோட ரிட்டையர்மெண்ட் டூரை நடத்துவார். அந்த ரிட்டையர்மெண்ட் இந்த வருஷம் இல்ல அடுத்த ரெஸ்ல்மேனியாக்குள்ள இருக்குன்ற மாதிரி இப்போ தகவல் வந்திருக்கு. இதே போல பல லெஜெண்ட் ரெஸ்லர்கள் ஒட்டுமொத்தமா ரிட்டையர்மெண்ட் ஆகுறதுனால ஃபேன் பேஸ் அப்படியே உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால WWE ஏற்கனவே பல சொதப்பலான ஸ்டோரி லைன்லயே WWE அடி வாங்கிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி நடக்க போறதுனால WWE மீண்டும் டெத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. WWE அழிவுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி நம்ம ஒரு பெரிய வீடியோ போட போறோம். அது உங்களுக்கு வேணும்னா கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அது ஒரு முக்கியமான வீடியோவா இருக்கும். WWE ஏன் டவுன்ஃபால் ஆக போகுது அப்படின்ற பெரிய விஷயத்தை நம்ம சொல்றோம். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. இதே போல இன்ட்ரெஸ்டா ரெஸ்லிங் நியூஸை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிச்சிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.